கிறிஸ்துவின் பாடுகளை மரணங்களை அதை நீங்கள் தியானித்து வருகிறீர்கள். இது ஒரு பெரிய பாக்கியம். அது எல்லாருக்கும் கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியம். சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவபலனாய் இருக்கிறது. அல்லேலூயா. இதை கேட்க கேட்க நமக்கு தேவபலன். சிலுவை பற்றிய உபதேசத்தை கேட்க கேட்க நமக்கு தேவபலன். இயேசு எனக்காக மரித்தார். நாம் பாவிகளாய் இருக்கை கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை வெளிப்படுத்தினார். நல்லவர்களுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்கலாம். நீதிமானுக்காக ஒருவன் மரிப்பது அரிது. ஆனால் நாம் பாவிகளாய் இருக்க தேவன் நமக்காக மரித்தார். இயேசு நமக்காக மரித்தார். எவ்வளவு அன்பு! அல்லேலூயா. இயேசுவின் அன்பு மாறாத அன்பு. இயேசுவின் அன்பு பேரன்பு. இந்த கல்வாரி அன்பை போல ஒரு அன்பை நீங்க எங்கேயும் பார்க்கவே முடியாதுங்க. நம்மகிட்ட ஒரு சின்ன குறை, ஒரு சின்ன தவறு பார்த்தா நம்மளை வெறுக்கிற ஒரு உலகம், நம்மளை தூசிக்கிற ஒரு உலகம், நம்மை அவமானப்படுத்துகிற ஒரு உலகம். ஆனால் எவ்வளவோ குறைகளை நம்மிடத்துல பார்த்தோம், எவ்வளவோ குற்றங்களை நம்மிடத்துல பார்த்தோம். எல்லாத்தையும் இரத்தத்தால கழுவி மூடி மறைத்து அவமானத்தை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு நம்ம தப்ப விட்டாரே. நல்ல கையை தட்டி அந்த ஆண்டவர் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை அன்பு! அந்த கல்வாரி அன்பு. இயேசு அவருக்கு நம்ம மேல ரொம்ப பாசம். பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்களேன், இயேசுக்கு உங்க மேல ரொம்ப பாசம், உங்க ரொம்ப பிரியம். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டும். அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 38 முதல் 42 வரை வாசிக்கும் போது, அப்போஸ்தலனாகிய பேதுரு கொர்நேலிய வீட்டுக்கு போய் அங்கே இயேசுவை குறித்து பேசின வார்த்தைகள் அங்கே இருக்கிறது. இயேசுவை குறித்து என்ன பேசினார், கிறிஸ்துவின் மரணத்தை குறித்தும் உயிர்த்தெழுதலை குறித்தும் அவர் என்ன சொன்னார், அதன் பின்பு என்ன நடந்தது என்பதை நாம் தியானிப்போம். எங்கெல்லாம் இயேசுவின் மரணம் சிலுவை உயர்த்தப்படுகிறதோ அங்கெல்லாம் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இறங்கி வரும். அல்லேலூயா. நம்ம பேசுறத உற்று பார்க்க தேவதூதரும் ஆசையா இருக்கிறார்கள். இன்றைக்கு பேதுரு பேசியதை நாம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 10:38 முதல் 42 வரை. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் சுற்றி திரிந்தார். யூதருடைய தேசத்திலும் எருசலேமிலும் அவர் செய்தவைகள் எல்லாவற்றிற்கும் நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். அவரை மரத்திலே தூக்கி கொலை செய்தார்கள். 3ஆம் நாளிலே தேவன் அவரை எழுப்பி பிரதட்சியமாய் காணும்படி செய்தார். ஆயினும் எல்லா ஜனங்களுக்கும் பிரதட்சியமாகும்படி செய்யாமல் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு அவரோடே புசித்து குடித்தவர்களும் தேவனால் முன்பு நியமிக்கப்பட்ட சாட்சிகளும் ஆகிய எங்களுக்கே பிரதட்சியமாகும்படி செய்தார். அன்றியும் அவரே உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று ஜனங்களுக்கு பிரசங்கிக்கவும் சாட்சியாக ஒப்புவிக்கவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு 5 காரியங்கள் இதில் சொல்லப்பட்டிருக்கு. தேவன் செய்த 3 காரியங்கள், ஆண்டவராய் இயேசு செய்த 2 காரியங்கள், தேவ பிள்ளைகள் இயேசுவுக்கு செய்த ஒரு காரியம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தார்.
நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். பரிசுத்த ஆவியாக அவர் அவரோடு கூட இருந்தார். தேவன் திரியேக தேவன், ஒரே தேவன், ஆனால் திரியேக தன்மையுடையவராக இயேசுவை பரிசுத்த ஆவியினால் நிறைத்து அவரோடு கூட இருந்தார். இரண்டாவது நம்ம பார்க்கிறோம், இந்த இயேசு என்ன செய்தாரா, அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் சுற்றி தெரிந்தார். இயேசு நன்மை செய்தார். இயேசு யாருக்காவது தீமை செய்தார் நீங்க சொல்ல முடியுமா? அன்றைக்கும் அவர் செய்ததில்லை, இன்றைக்கும் அவர் செய்ததில்லை, இனியும் செய்ய போறதே இல்லை. அல்லேலூயா. அவர் நன்மை மாத்திரம் செய்கிற தேவன். பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராக இயேசு சுற்றி தெரிந்தார். மக்கள் பிசாசின் வல்லமையில் அகப்படுகிறார்கள். பிசாசின் வல்லமையில் அகப்பட்டுதான் நோய்வாய்ப்படுகிறார்கள். பிசாசின் வல்லமையில் அகப்பட்டுதான் மனநோயாளிகளாக மாறிவிடுகிறார்கள். பிசாசின் வல்லமையில் அகப்பட்டுத்தான் கொலை குற்றவாளிகளாக மாறி போகிறார்கள். பிசாசின் வல்லமையில் அகப்பட்டுதான் கொடிய தரித்திரத்திற்குள்ளே போய்விடுகிறார்கள். பிசாசின் வல்லமையில் அகப்பட்டுதான் பிசாசோடு கூட நித்திய அக்கினி கடலுக்குள்ளே ஒரு நாள் போய்விடுகிறார்கள். இயேசு பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராக சுற்றி தெரிந்தார். இங்கே அவர் அப்படிதான் வந்திருக்கிறார். அல்லேலூயா. பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிற ஒரே தெய்வம் இயேசு மாத்திரம். நல்ல கையை தட்டி அல்லேலூயா. எத்தனையோ பேர் பிசாசின் பிடியிலிருந்து விடுதலையானதை என் சொந்த கண்ணால நான் பார்த்திருக்கிறேன். என் சொந்த கண்ணால பார்த்திருக்கேன். இயேசு இன்றைக்கும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராக இருக்கிறார். ஆனால் தேவ ஜனங்கள் அவரை என்ன செய்தார்களா? அவரை மரத்திலே தூக்கி கொலை செய்தார்கள். பாருங்க, நன்மை செய்தவருக்கு என்ன பரிசு? மரத்திலே, சிலுவை மரத்திலே தூக்கி கொலை செய்தார். இதுதான் உலகம் இயேசுவுக்கு செய்தது. அவர் நன்மை செய்தார், பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்கினார். ஆனால் அந்த ஜனங்கள் அவரை மரத்திலே தூக்கி கொலை செய்தார்கள். சிலுவையில் ஆணிகளால் அடித்து அவரை கொன்றுபட்டார்கள். அவரை கல்லறையில் வைத்து அதை முத்திரை போட்டு காவல் காத்தார்கள். அவர் சொன்னது அவர்களுக்கு ஞாபகம் இருந்தது, சீசர்களுக்கு தான் மறந்து போயிற்று. இன்னைக்கும் இயேசு சொன்ன வார்த்தை நமக்கு தான் மறந்துருது. நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டு இருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்வேன் என்று இயேசு சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. நிறைய நேரம் நம்ம இதெல்லாம் மறந்துடுறோம் பாருங்க. சத்துருக்கள் அந்த ஞாபகம் வைத்து இயேசுவை சிலுவையிலே ஆணிகளால் அடித்து கொலை செய்து கல்லறையிலே வைத்து பெரிய கல்லை வைத்து அடைத்து அதுல முத்திரை போட்டு காவல் காத்தார்கள். எனக்கு தெரிஞ்ச உலகத்துல இப்படி யாருக்கும் நடந்திருக்குமான்னு தெரியல. செத்த மனுஷனுக்கு ஏதாவது காவல் தேவையா? ஏன்னா அவர் மனுஷன் இல்லை. அல்லேலூயா. அவர் மனிதன் அல்ல. அவர் சொன்னார், நான் 3ஆம் நாள் உயிரோடு எழும்புவேன். இவங்க எல்லாம் இல்ல சீசன்ல எடுத்துட்டு போய் அப்படி பொய்யா சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லி காவல் காத்தார்கள். தேவன் என்ன செய்தார்? 40வது வசனத்திலே நாம் வாசித்தோம், 3ஆம் நாளிலே தேவன் அவரை எழுப்பி பிரத்யட்சமாய் காணும்படி செய்தார். அல்லேலூயா சொல்லுவோமா? இன்றைக்கும் இயேசுவை தரிசித்த அநேகர் இங்க இருக்கிறாங்க. என் மகா இயேசுவை பார்த்திருக்கிறா. சின்ன பிள்ளையா இருக்கும் போதுங்க. வேற எத்தனை பேர் நீங்க பார்த்திருக்கீங்களோ தெரியல. இயேசுவை பார்த்து அநேகரை நான் பார்த்திருக்கிறேன். அநேகருக்கு இயேசு இன்றைக்கும் தரிசனம். அன்றைக்கு உயிர்த்தெழுந்த ஆண்டவர்
500 பேருக்கும் அதிகமான பேருக்கு ஒரே நேரத்தில் தரிசனம் கொடுத்தார். இன்றைக்கும் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உலகமெங்கும் பல கோடி ஜனங்களுக்கு நேருக்கு நேர் தரிசனம் கொடுத்திருக்கிறார். கிறிஸ்தவனும் சும்மா அப்படி கற்பனையில் வரல. இயேசு இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லைன்னு சொன்னார். அவர் தான் சபையை கட்டி வருகிறார். உங்களை என்னையும் சபையாக கட்டி வருகிறது அவரை. நல்ல கை தட்டி அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் பிதாவாகிய தேவன் அவரை 3ஆம் நாளிலே உயிரோடு எழுப்பி அவரோடு புசித்து குடித்தவர்களுக்கு பிரத்யட்சமாய் தரிசனமாகும்படி செய்தார். 2000 வருஷங்களா? 2000 வருஷத்துக்கு முன்னாடியும் இயேசு அநேகர் பார்த்ததை பைபிள்ல வாசிக்கிறோம். இன்றைக்கும் ஆண்டவர் அநேகரை சந்திக்கிறார், பேசுகிறார். அதோடு பேதுருங்க நிறுத்தல. 42வது வசனத்துல நாம் வாசித்தோம், அன்றியும் அவரே உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று ஜனங்களுக்கு பிரசங்கிக்கவும் சாட்சியாக ஒப்புவிக்கவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார். இந்த இயேசு சிலுவையில் இரட்சகராக மரித்தவர் இனி ஒரு நாள் நியாயாதிபதியாக வருவார். உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும். மரணத்தோடு வாழ்க்கை முடிவதில்லை, மரணத்திற்கு பின்புதான் நியாய தீர்ப்பு இருக்கிறது. ஒரு தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் எல்லா மனுஷருக்கும் நியமிக்கப்பட்டு இருக்கிறது. யாரையா நியாயம் தீர்ப்பா? நாம் ஆராதிக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவர் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று பிரசங்கிக்கவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார். இந்த வார்த்தையை பேதுரு பிரசங்கித்த போது வசனத்தை கேட்ட யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தை கேட்கிற உங்கள் மேல் ஆவியானவர் இறங்குவாராக. உங்க வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்வாராக. தேவ வசனத்தை விசுவாசத்தோடு கேட்கும் போது அங்க தேவன் பெரிய காரியங்களை செய்கிறார். ஆண்டவர் என் கூட பேசுவார்னு எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். இந்த மாலை வேளையில் ஆண்டவர் உங்களோடு பேசுவார். தேவன் உங்கள் வாழ்க்கையில அசைவாடுவார். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார். மரித்த நாயினும் சதா காலம் உயிரோடு இருக்கிறன்னு சொன்ன ஆண்டவர், உயிர் தெழுந்த ஆண்டவர். நம்ம அவரை பத்தி பேசுறோம்னு அவருக்கு தெரியும் இல்லையா? அவருடைய நாமத்தில் நாம கூடி இருக்கிறதுனாலே அவர் இங்கே இருக்கிறார். ஆமென். 1 பேதுரு 2:24 இயேசுவை ஏன் மரத்திலே தூக்கி கொலை செய்தார்கள் என்று ஒரு முக்கியமான காரியத்தை பேதுரு எழுதுகிறார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24வது வசனம் வாசிக்கலாம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும் படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்காக தான் அவர் சிலுவையில நம்முடைய பாவங்களை எல்லாம் சுமந்தார். சிலுவையில இயேசு என் பாவங்களை சுமந்தார், உங்க பாவங்களை சுமந்தார். முழு உலகத்தின் பாவத்தை இயேசு சிலுவையில சுமந்தார். மக்கள் பாவம் செய்ததினால் தண்டிக்கப்படுவதில்லை. மக்கள் பாவம் செய்ததினால் நித்திய நரகத்துக்குள்ளே போவதில்லை, அக்கினி கடலுக்குள்ளே போவதில்லை. இயேசு அவர்கள் பாவங்களுக்காக மரித்தார் என்பதை அறியாததினாலும் ஏற்றுக்கொள்ளாததினாலும் நித்திய அக்கினிக்குள்ளே போகிறார்கள். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை
சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். இந்த வார்த்தை எப்படி மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு? நாம் பாவங்களுக்காக வாழ்வதை நிறுத்தி நேர்மையாக வாழ்வதற்காக அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். கவனிங்க, இயேசு சிலுவையில் நம்ம பாவத்தெல்லாம் சுமந்துட்டாருன்னா இனி நம்ம பாவம் செய்யலாங்கிறதுக்கு லைசன்ஸ் கிடையாது. அவர் சிலுவையில் பாவத்தை சுமந்ததுக்கு ஒரு முக்கிய காரணம், நாம் பாவங்களுக்காக வாழ்வதை நிறுத்த வேண்டும், பாவத்தோடு விளையாடுவதை நிறுத்த வேண்டும், பாவமுள்ள வாழ்க்கையை நாம் நிறுத்த வேண்டும், நேர்மையாக வாழ வேண்டும். இதற்காக தான் இயேசு சிலுவையில் அல்லேலூயா கை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண. அல்லேலூயா, ஆமென். அவர் நம்முடைய எல்லா பாவங்களையும் சுமந்து தீர்த்திட்டார். அவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது ஒன்னே ஒண்ணுதான், நீ போ, இனி பாவம் செய்ய. பாவங்களுக்கு செத்த ஒரு வாழ்க்கை வாழணும். பவுல் சொல்ற, கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன். இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா, நம்ம நிறைய நேரம் அறையப்படலை, உயிர் தெளிந்திருக்கிறோம் பாவத்துக்கு. சிலுவையில் அறையப்பட்டேன். பாவங்களுக்கு செத்த வாழ்க்கை. எத்தனை பேர் வாழ விரும்புறீங்க? நான் இனி பாவம் செய்யாம வாழணும் அப்படி விரும்புறவங்க இருக்கீங்களா? கை வைத்தி. அப்படி யாரும் இல்லையா? நான் பாவம் செய்யாம வாழணும் ஆசைப்படுறீங்களா? அப்போ கை வைத்தி ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில பாவம் ஆளாம இருக்கட்டும்ப்பா. அல்லேலூயா, நான் பாவம் செய்யாம ஒரு நேர்மையாக வாழ, உண்மையாக வாழ, உத்தமமாக வாழ, எல்லா கற்புடன் என்னை காத்துக்கொள்ள எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. ஒரு கரையற்ற வாழ்க்கை வாழ ஆண்டவரே ஒரு பலன் தாங்க ஆண்டவரே. இந்த சிலுவை பற்றி உபதேசம் ஆண்டவரே எனக்கு ஒரு தேவ பலனாய், பாவத்தை மேற்கொள்ளுகிற பலனாய் என் வாழ்க்கையில இருக்கட்டும்னு ஜெபிக்கிறோம்ப்பா, இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி ஒரு நேர்மையான வாழ்க்கை வாழும்படி, உண்மையான வாழ்க்கை வாழும்படி, கற்புள்ள வாழ்க்கை வாழும்படி, ஒழுக்கமுள்ள வாழ்க்கை வாழும்படி, நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தராயிருங்கள் என்று சொன்னாரே, அவருக்கு ஏற்ற பரிசுத்த ஒரு வாழ்க்கை வாழும்படி சிலுவையிலே நம்முடைய பாவங்களை சுமந்தார். ஆமென். அவருடைய சிலுவை பாடுகளை நாம் கொஞ்சம் தியானித்து வாசித்து அதுக்கப்புறம் அதனால் வரக்கூடிய எண்ணற்ற ஆசீர்வாதங்களை பைபிள் சொல்லுது. இந்த பூமியில ஆசீர்வாதம் வர்றதுக்கு ஒரே ஒரு வழி உண்டென்றால் கிறிஸ்துவின் சிலுவை மரணம் மாத்திரமே. கர்த்தர் சபித்த பூமியில ஒரு நல்ல காரியம் நடக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு காரியம், இயேசுவின் ரத்தம் மாத்திரமே, அவருடைய மரணம் மாத்திரமே. அவருடைய பாடுகளை நம்ம கொஞ்சம் வாசிப்போம். வேதத்தில் யோவான் 19வது அதிகாரம் 5 முதல் 7 வரை நாம் வாசிக்கலாம். யோவான் 19வது அதிகாரம் 5 முதல் 7 வரை. இயேசு முள்முடியும் சிவப்பங்கியும் தரித்தவராய் வெளியே வந்தார். அப்பொழுது பிலாத்து அவர்களை நோக்கி, இதோ இந்த மனுஷன் என்றான். பிரதான ஆசாரியரும் சேவகரும் அவரை கண்டபோது சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் என்று சத்தமிட்டார்கள். அதற்கு பிலாத்து, நீங்களே இவனை கொண்டு போய் சிலுவையில் அறையுங்கள், நான் இவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன் என்றான். யூதர்கள் அவனுக்கு பிரதியுத்தரமாக, எங்களுக்கு ஒரு நியாயப்பிரமாணம் உண்டு, இவன் தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னபடியினால் அந்த நியாயப்பிரமாணத்தின் படியே இவன் சாக வேண்டும் என்றார்கள். பிலாத்து இயேசுவை பிடித்து வாரினால் அடித்து போர்ச்சவர்கள் முள்ளுகளினால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து சிவப்பான ஒரு அங்கி அவருக்கு கொடுத்து, இதனுடைய ராஜாவே வாழ்க என்று சொல்லி அவரை கையினால் அடித்தார். பிலாத்து இவ்விடத்தில் ஒரு குற்றத்தையும் காணேன் என்று சொல்லி இயேசுவை அவர்களுக்கு என்பதாக கொண்டு வருகிறார். இயேசு முள்முடியும் சிவப்பங்கியும் தரித்தவராய் வெளியே வந்தார்.
அப்பொழுது யாருக்கு இயேசு நன்மை செய்தாரோ, பிசாசின் வல்லமையில் அகப்பட்டு இருந்தபோது விடுதலை கொடுத்தாரோ அந்த தேவ ஜனங்கள் என்ன சொன்னார்கள்? சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் என்று சத்தமிட்டார். இதுதான் மனுஷன். எவ்வளவு நன்மை வாங்கினாலும் அதுக்கப்புறம் அவன்கிட்ட இருந்து நன்மை நம்ம வாங்குறது ரொம்ப கஷ்டம். இந்த நாட்கள் அப்படித்தான் இருக்கு. பெற்றோர் கஷ்டப்பட்டு பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க. பிள்ளைகள் படிச்சு முடிச்சு யாராவது ஒரு பொண்ணையோ பையனையோ லவ் பண்ணி போச்சு, போயிந்த இட்ஸ் கான். நன்மை பெற்ற தாய் தகப்பனுக்கு பதில் நன்மை செய்யாத எவ்வளோ பிள்ளைகளை நம்ம பார்க்கிறோம். இயேசு நன்மை செய்தார். இவர்கள் சத்தம் போடுறாங்க, சிலுவையில் அறையும். கவனிங்க, இயேசுவை சிலுவையில் அறைந்தது தேவ ஜனங்கள் தான். தேவ ஜனங்கள் தான். அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார். அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனம், chosen generation, இஸ்ரவேலர்கள், பிரித்தெடுக்கப்பட்ட மக்கள். அவர்களுக்கு தான் வேதம் கொடுக்கப்பட்டு இருந்தது. அவரிடத்தில் சொல்லப்பட்டது, தேவன் மனிதனாக வருவார், ஸ்திரீயின் வித்தாக வருவார், கண்ணியின் வயிற்றில் பிறப்பார், இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். அவர்களுக்கு தான் சொல்லப்பட்டது அவருடைய மரணம் எப்படி இருக்கும், எங்கே பிறப்பார், எங்கே மரிப்பார், எல்லாம் சொல்லப்பட்டது. ஆனால் அந்த ஜனங்கள் தான் சொல்றாங்க, சிலுவையில் அறையும், சிலுவையில் அறை. 17-18 வாசிக்கலாம். யோவான் 19:17-18. நீர் என்னை உலகத்தில் அனுப்புறது போல நானும் அவர்களை 19:17-18. அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு எபிரேய பாஷையிலே கொல்கதா என்று சொல்லப்படும் கபாலஸ்தலம் என்கிற இடத்திற்கு புறப்பட்டு போனார். அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அவரோடு கூட வேறு 2 பேரை 2 பக்கங்களிலும் இயேசுவை நடுவிலுமாக சிலுவைகளில் அறைந்தார்கள். அவர் தம்முடைய சிலுவை சுமந்து கொண்டு எபிரேய பாஷையிலே கொல்கத்தா என்று சொல்லப்படும் கபாலஸ்தலம் என்கிற இடத்திற்கு புறப்பட்டு போனார். அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார். அவரோடு கூட வேறு 2 பேரை 2 பக்கங்களிலும் இயேசுவின் நடுவிலுமாக சிலுவையில் அறைந்தார். கவனிங்க, அந்த சிலுவை அவரே சுமந்து கொண்டு போனார். அவருக்கு தெரியும், இதுல தான் நம்மளை என்ன செய்ய போறாங்க, அடிக்க போறாங்க. இயேசு இந்த பூமியில வாழ்ந்த போது எப்படி இருந்தார், என்ன வேலை பார்த்தார், தச்சு வேலை பார்த்தார். இல்ல, அவர் எத்தனையோ மரத்துல செஞ்சிருப்பார். இப்ப யாரோ செஞ்ச ஒரு மரம் அதை அவர் தூக்கிட்டு போறார். அந்த மரத்தில் அவரை அறைந்தார். 2 பக்கத்துல 2 கல்லர்கள். அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார் என்ற வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக. இயேசு பரிசுத்தமானவர், ஆனா பக்கத்துல யாரு, கல்லர்கள். அவரை அவமானப்படுத்த முடியாது, ஈனப்படுத்த முடியாது, சிறுமைப்படுத்தப்பட முடியாது. அவரையும் தவறாக சித்தரிக்க வேண்டும் என்பதற்காக குற்றமற்ற அவரை, பாவமற்ற அவரை இயேசு கேட்டார், என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் சொல்லக்கூடாது. நம்ம ஈஸியா அப்படி கேட்க முடியுமா? நம்ம மனைவி சொல்லிடுறோம், புருஷன் சொல்லிடுவாரு. இயேசு சவால் விட்டார், என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார்? பாவத்துக்கு, பாவிகளுக்கு விலகினவர் அவர். ஆனா அவரை கல்லர்கள் மத்தியிலே அடித்து சிலுவையிலே தொங்க விட்டார். அவர் சிலுவையில இருந்தபோது, அவர் சிலுவையில தொங்கிட்டு இருக்கிறார். 6 மணி நேரம் குறைந்தது அவர் சிலுவையிலே தொங்குகிறார். காலையில 9 மணிலிருந்து சாயந்தரம் 3 மணி வரைக்கும் இயேசு சிலுவையில தொங்கிக் கொண்டே இருக்கிறார். ரத்தம் வடிந்து கொண்டே இருக்கிறார். கெத்செமனேல இரத்த வேர்வை சிந்த ஜெபித்தவர். அப்போ இருந்து அவர் உடம்புல இருந்த இரத்த கசிவு, வாரினால் அடித்த இரத்த கசிவு, முள்முடி சூட்டி அதை கோலினால் அடித்த தலையிலிருந்து வடிந்த இரத்தங்கள், கைகளிலும் கால்களிலும் ஆணி அடிக்கும் போது அதனால் வடிந்த இரத்தம் சொட்ட சொட்ட இயேசு சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கும் போது
அந்த போர்ச்சவர் என்ன செய்தாங்க? அவருடைய வஸ்திரத்தின் மேல சீட்டு போட்டார்களாம். யோவான் 19:23-24 நாம் இதை வாசிக்கிறோம். வஸ்திரத்தின் மேல் அவர்கள் சீட்டு போட்டார்கள். வாசிங்க 23-24. போர்ச்சேவகர் இயேசுவை சிலுவையில் அறைந்த பின்பு அவருடைய வஸ்திரங்களை எடுத்து ஒவ்வொரு சேவகனுக்கும் ஒவ்வொரு பங்காக 4 பங்காக்கினார்கள். அங்கியையும் எடுத்தார்கள். அந்த அங்கி தையல் இல்லாமல் மேலே தொடங்கி முழுவதும் நெய்யப்பட்டதாய் இருந்தது. அவர்கள் இதை நாம் கிழியாமல் யாருக்கு வருமோ என்று இதை குறித்து சீட்டு போடுவோம் என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டார்கள். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் மேல் சீட்டு போட்டார்கள் என்கிற வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக போர் சேவகர் இப்படி செய்தார்கள். இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். அவருடைய வஸ்திரத்தை தங்களுக்குள்ளே பங்கிட்டு சீட்டு போட்டு எடுத்துக்கொள்ளுகிறார். இவர் யாருங்க? இவர் தான் முதல்ல மனிதனுக்கு தோல் உடைகளை உண்டாக்கி உடுத்தின மனுஷன். படைக்கும் அவங்க எந்த குழந்தைக்காவது பிறந்த உடனே ட்ரெஸ் போட தெரியுதா? தெரியாது. தாய் தகப்பன் தான் போட்டு விடுறோம். எந்த புத்திசாலி குழந்தைக்கும் ஒரு ட்ரெஸ் போட கூட தெரியாது. அப்படித்தான் உலகத்தில் பிறக்குது. மனிதனை படைத்த போது அவனுக்கு ஒன்றும் ட்ரெஸ் போட தெரியல. பாவம் செய்த பின்பு தான் நிர்வாணி என்று அறிந்ததும் அத்தி இலையில தான் அவங்க ட்ரெஸ் தைச்சு போட்டுக்கிறாங்க. இலையில ட்ரெஸ் போட்டா அப்படி எப்படி இருக்கும்? ஆனா பாருங்க, தோல் உடைகளை உண்டாக்கி உடைத்தின அந்த தேவனுக்கு சிவப்பங்கி உடுத்துறாங்க, அதை கலட்டுறாங்க. அவருடைய அங்கியை அவர்கள் சீட்டு போட்டு எடுத்துக்கொண்டார். இயேசு சிலுவையில் இருந்து எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் நல்லா உடுத்துறோம் அப்படின்னா அவருடைய உடை அன்று பங்கிடப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலு கை வைத்து அல்லேலூயா. இன்னைக்கு நம்மளாம் நல்லா உடுத்துறோம் பாருங்களேன். அவர் உடையின் பேரில் சீட்டு போட்டார். மார்க் 15:29-32 வரை வாசிக்கும் போது எல்லாரும் அவரை நிந்திக்கிறாங்க. அவர் சிலுவையில் இருக்கும்போது எல்லாரும் அவரை நிந்திக்கிறாங்க. போறவன் வரவெல்லாம் நிந்திக்கிறான், தூசிக்கிறான். மார்க் 15:29 முதல். அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் தங்கள் தலைகளை துலுக்கி, ஆ ஆ தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக்கொள், சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை தூஷித்தார்கள். வழியாய் நடந்து போற சும்மா போக வேண்டியதானே. ஆனா அவன் கூட என்ன செய்யறான்? இயேசுவை தூசிக்க தங்கள் தலைகளை துலுக்கி, ஆ ஆ தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக்கொள், சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை தூசித்தார்கள். 31 வாசிக்க. அப்படியே பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் தங்களுக்குள்ளே பரியாசம் பண்ணி மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை. நாம் கண்டு விசுவாசிக்கத்தக்கதாக இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் கிறிஸ்து இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கட்டும் என்று சொல்லிக்கணும். அப்ப நாங்க விசுவாசிப்போமே. ஏசு அமைதியா இருக்கிறார், கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறார். அவரோட கூட சிலுவைகளில் அறையப்பட்டவர்களும் அவரை நிந்தித்தார்கள். அந்த நல்ல கல்லைன்னு சொல்லவும் இல்லையா திறந்த நானே, அவனும் அதுக்கு முன்னாடி என்னதான் செய்யறான்? நிந்திக்க தான் செய்யறான். ஏசு ஏதாவது பதில் பேசினாரா? இல்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும், நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்து. யாராவது உங்களை கொஞ்சம் கேலி கிண்டல் பண்ணா என்ன சொல்லுவீங்க? என்ன செய்வீங்க? அமைதியா இருப்போமா? நம்ம ஒரு வார்த்தை சொன்னா நமக்கு 4 வார்த்தை சொன்னாதான் ராத்திரி தூக்கம் வரும். இயேசுவை நிந்திக்கிறார்கள், தூசிக்கிறார்கள், அமைதியா இருக்கிறார். மார்க் 15:23 அவருக்கு கசப்பு கலந்த காடியை குடிக்க கொடுக்கிறார். அவர் அதை ஏற்றுக்கொள்ள, வெள்ளப்போளம் கலந்த திராட்சை ரசத்தை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்னைக்கு நம்ம நாட்டில் தான் எல்லாம் சாராயம் குடி செத்து போறான். இயேசுநாதருக்கு
அந்த மரண அவஸ்தை வேதனை தெரியாமல் இருக்கணும்னு போதை உள்ள திராட்சரசத்தை கொடுக்குறாங்க. இயேசு அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசு அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. யோவான் 19:34 இயேசு மரித்த பின்பும் கூட அவரை விடலை. செத்துட்டார நிஜமான என்ன செய்யறான்? ஈட்டியால குத்தி பார்க்க, ரத்தமும் நீரும் புறப்பட்டது. கைகளில் கால்களில் ஆணி அடித்து விழாவில் ஈட்டியால் குத்தி. சங்கீதம் 22:15 இயேசு ஏன் தாகமா இருக்கிறேன் என்று சொன்னார்னு, அவர் எப்படிலாம் மரிக்கணும்னு பழைய ஏற்பாட்டில் எழுதியிருந்தோ அதெல்லாம் அவர் நிறைவேற்றினார். அதில் ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை சங்கீதம் 22:15 வாசிங்க. என் பெலன் ஓட்டை போல் காய்ந்தது, என் நாவு மேல் வாயோட ஒட்டி கொண்டது, என்னை மரணத்தூளிலே போடுகிறீர். பாருங்க, இயேசுடைய அந்த சிலுவை மரணத்தை சங்கீதம் 22 நம்ம அப்படியே வாசிக்க முடியும். என் தேவனே என் தேவனே என்னை கைவிட்டீர், கைகளையும் கால்களையும் உருவ குத்தினார்கள், என்னை நிந்தித்தார்கள். எல்லாமே இதுல சங்கீதம் 22 மேசியாவின் சங்கீதம் உங்களுக்கு தெரிந்திருக்கும். அதுல இயேசுவின் மரணத்தின் போது அவர் எப்படி தாகமா இருப்பார் என்று தீர்க்க தரிசனமாக முன்னுரைக்கப்பட்டது. என் பெலன் ஓட்டை போல் காய்ந்தது, என் நாவு மேல் வாயோட ஒட்டி கொண்டது, என்னை மரண துளி போடுகிறேன். பாருங்க, ரத்தம்லாம் உடம்புல இருந்து போயிட்டுன்னா ஒரு மனுஷனுக்கு என்ன உண்டாகும்? தாகம் தான் உண்டாகும். இயேசுடைய ரத்தம்லாம் போனதுனால அவருக்கு எவ்வளவு தாகம், நாக்கு மேல்வாயோட ஒட்டிடுச்சு. அவ்வளவு தாகம் சிலுவையிலே அவர் அனுபவித்தார். இன்னைக்கு நமக்கு நல்ல தண்ணி கிடைக்கல, கை வைத்தி கர்த்தரை ஸ்தோத்திரம். அல்லேலூயா. குடிக்கிறதுக்கு மட்டுமல்ல, ஜீவ தண்ணீரை அவர் கொடுக்கிறார். என்னிடத்தில் வருகிற ஒரு காலம் தாகமடையான் என்று இயேசு சொன்னார். நம்ம தாகமடையாம இருக்கிறோம். அவர் சிலுவையில தாகமடைந்தார். மேல் வாயோடு ஒட்டி கொள்ளும் அளவிற்கு அவர் சிலுவையில தாகமாயிருந்தார். ஏசாயா 53:2-3 இயேசு சிலுவையில் இருந்தபோது அவருடைய அழகு சிதைக்கப்பட்டது. அது முன்னுரைக்கப்பட்டது. பாருங்க, இளங்கிளையை போலவும் வறடலத்திலிருந்து உதிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும் போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவர் பார்க்கும்போது அவருக்கு நமக்கே பிடிக்காது. 52:14 எப்படி எழுதியிருக்கு பாருங்க. இயேசுடைய முகம் எப்படி சிதைக்கப்படும் என்று 700 வருஷத்துக்கு முன்னாடி, இயேசு பிறக்கிறதுக்கு 700 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். மனுஷரை பார்க்கிலும் அவருடைய முகப்பார்வையும் மனுபுத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்த கேடு அடைந்தபடினாலே அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைந்தார். இயேசு அவருடைய அழகெல்லாம் சிதைவிட்டு பாருங்க. நான் ஆண்டவரை குறித்து, அவர் ரொம்ப ரசனை உள்ளவர். நம்ம ஆராதிக்கிற தேவன் ரொம்ப ரசனை உள்ளவர், அழகுணர்ச்சி உள்ளவர். புரிந்து கொள்ளும். பக்கத்தில் பாருங்க, உங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு சொல்லுங்க. உங்களை பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு. உண்மைதானே? கண்ணாடியில் எத்தனை பேர் ரொம்ப நேரம் பார்க்கிறோம் இல்லை? ஏன்? ஏன்னா நம்ம அழகு. என்ன உண்மை இல்லையா? நீங்க அழகா தானே இருக்கீங்க, அதனாலதான் உங்களை கண்ணாடியில ரொம்ப நேரம் பார்க்குறீங்க இல்ல? நம்ம எல்லாம் அழகா படைச்ச அவர் எவ்வளவு அழகா இருப்பார். 1000-10,000ங்களில் சிறந்தவர். அவரை போல அழகு யாரும் கிடையாதுங்க. தேவன் ரொம்ப அழகுணர்ச்சி உள்ளவர். இந்த உலகத்துல ரொம்ப அழகானது என்னது?
மரங்கள், விருட்சங்கள் ஆதி ஆகமத்திலே நம்ம வாசிக்க முடியும். ஒவ்வொரு மரங்களையும் பூக்களையும் பாருங்க, ஒரு செடிக்கும் இன்னொரு செடிக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. என்ன அழகு! ஒவ்வொரு மனுஷனும் என்ன அழகு! இயேசு எவ்வளவு அழகா இருந்தார், எவ்வளவு அழகா இருந்தார். ஒரு முறை சாம் ஜெபத்துற அண்ணனும் அவருடைய நண்பரும் சென்னையில் வேலை பார்க்கும்போது ஜெபிப்பதற்காக அந்த பல்லாவரம் மலையில ஏறி ஜெபம் பண்ணியிருக்காங்க. 2 பேரும் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஜெபம் பண்ணிட்டே இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்டு திடீர்னு கத்த ஆரம்பிச்சிட்டு, கத்துறான் 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 ஆவில நிரம்பி. சாம் ஜெபத்துறன்னு ஒண்ணுமே புரியல, பார்த்துட்டே இருக்கிறாரு, என்ன இப்படி கத்துறான். கத்தி கொஞ்சம் குறைஞ்ச உடனே, ஏன்டா இப்படி கத்துற? இயேசு வந்திருந்தாடா, இயேசுவை பார்த்தேன்டா, என்ன அழகு என்ன அழகு. நம்ம போட்டோ எல்லாம் பார்க்கறோம், அந்த மாதிரிலாம் அவர் இல்லவே இல்லைடா. அவரை மாதிரி அழகு வாழ்க்கையில பார்த்ததே கிடையாது, அப்படி அழகு. அதுக்கப்புறம் சாம் ஜெபத்துறன்னு அவர் கூட ஜெபம் பண்ண போகவே இல்லை. ஏன்னா அவருக்கு மட்டும் தரிசனம் கொடுத்து எனக்கு தரலையாண்டவர். ஆனால் அதுக்கப்புறம் இயேசு அவருக்கு நேருக்கு நேர் தரிசனம் கொடுத்தார். அவர் ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கும்போது இயேசு வானத்தில் மேகத்தில் அவருக்கு தோன்றினார். சாம் ஜெபத்துறன் எழுதுகிற அவருடைய வாழ்க்கை வரலாறு படிச்சு பாருங்க. இயேசுவின் அழகு அத்தனை கம்பீரமான தோற்றம், அவ்வளவு அழகு, அவ்வளவு அழகுள்ள அவருடைய முகம் சிதைக்கப்பட்டது எதற்காக தெரியுமா? உங்க வாழ்க்கையை வாழ்க்கையை அழகாக்க, நம்முடைய அலங்கோலங்களை எல்லாம் மாற்ற. நல்ல கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில நிறைய அசிங்கங்கள் இருந்ததுங்க, நிறைய அலங்கோலங்கள் இருந்ததுங்க. அதெல்லாம் மூடி மறைக்க, நம்ம முகம் சிதைக்கப்படக்கூடாது என்பதற்காக அவர் தன்னுடைய முகத்தை சிதைக்க கொடுத்தார். உங்களை யாராவது உங்க முகத்தை சிதைக்க ஒப்பு கொடுப்பீங்களா? யாராவது ஒப்பு கொடுப்பீங்களா? கொஞ்சம் ஆசிட் ஊத்திடுவோம்னா யாரும் ஒப்பு கொடுக்க மாட்டோம். அவருடைய தலையில முள்முடி வச்சு ஆணி அடிச்சதுல அது இறங்கி ஒரு கண்ணுக்குள்ள உள்ள வெளியே வந்துச்சான். முகம்லாம் எப்படி வீங்கி, பார்க்கும்போது விரும்பத்தக்க ரூபம் இல்லை. ஏனையா இந்த அந்த கேடு அடைய வேண்டும். உங்களை என்னையும் அழகா மாத்தணும். ஆமென். உங்க வாழ்க்கை அழகா இருக்கணும், உங்க உள்ள அழகா இருக்கணும். அவ்வளவா அவருடைய அழகு சிதைக்கப்பட்டு சிலுவையில தொங்கினார். அதனாலதான் பாத்தீங்கன்னா அவரை பார்க்கும்போது எல்லாரும் அசட்டை பண்ணாங்க, சீ அப்படி அசட்டை பண்ணாங்க. இவரா தேவகுமாரன்? அவரை பார்த்தா அப்படியே தெரியுது. அசட்டை பண்ணப்பட்டார், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவராக, துக்கம் நிறைந்தவராக, பாடு அனுபவித்தவராக இருந்தார். அசட்டை பண்றவங்க அவ்வளவு பரிதாபமாக இயேசு சிலுவையிலே தொங்கினார். ஏசாயா 53:7 வாசிப்போம். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும், தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் அவர் தம்முடைய வாயை திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும், தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். வாயை திறக்கணும். பிலாத்துக்கு ஒரே ஆச்சரியம், எவ்வளவு குற்றச்சாட்டு சொல்றாங்களே, நீர் ஒண்ணுமே பேசலையா? அவர் அமைதியா இருக்கிறார். நம்மள ஒண்ணு சொன்னா நம்ம என்ன செய்யறோம்? எல்லாத்தையும் செய்தார் அமைதியா, ஒரு ஆட்டுக்குட்டி போல. எங்க அவர் ஆட்டுக்குட்டி கிடையாது, அவர் யூத ராஜ சிங்கம். அவர் ஒரு வார்த்தை சொன்ன அன்னைக்கே இந்த பூமி எரிஞ்சு போயிருக்கும், ஒரு புல்லு கூட இருந்திருக்காது இன்னைக்கு. அன்னைக்கு அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார்,
பிரபஞ்சமே இல்லாம போயிருக்கும். வாயே பேசல, வாயே பேசல. வலி வேதனையில அவர் ஒரு வார்த்தை பேசல. எல்லாம் எதுக்காக? உங்களுக்காக, எனக்காக. சொல்லுங்க, எனக்காக தான். சொல்லுங்க, எனக்காக. சத்தமா சொல்லுங்களேன். சொல்ல மாட்டேன்றீங்களே, ஆளிய தங்கச்சி மாதிரி சொல்ல மாட்டீங்களா? எனக்காக தான் இயேசு இத்தனை பாடுகளை சகித்தார். இயேசு இத்தனை அவமானங்களை சகித்தார். எனக்காக, என் பாவத்துக்காக. நான் சாக வேண்டிய இடத்துல, நான் அவமானப்பட வேண்டிய இடத்துல, நீங்க எத்தனையோ தடவை நீங்க அவமானப்பட வேண்டிய இடத்துல எல்லாம் கர்த்தர் உங்களை தப்பு வச்சு கொண்டு வந்திருப்பார். நல்லா யோசிச்சு பாருங்க. ஏன்னா நம்ம அவமானப்படக்கூடாதுன்னு அவர் அவமானப்பட்டார், நம்ம காயப்படக்கூடாதுன்னு அவர் காயப்பட்டார், நம்ம நொறுக்கப்படக்கூடாதுன்னு அவர் நொறுக்கப்பட்டார். அவர் சிலுவையில மரித்ததுனால இயேசு ஏன் பாவத்துக்காக மரிச்சார்? இனி பாவம் செய்ய மாட்டேன்னு மனம் திரும்புகிற ஒரு மனிதன் வாழ்க்கையில அவர் தருகிற ஆசீர்வாதங்கள் எண்ணற்றவைகள். அல்லேலூயா. கிறிஸ்துவின் மரணத்தினால் தேவ பிள்ளைகள் மேல வர்ற ஆசீர்வாதங்கள் கொஞ்சம் அல்ல. நீங்களும் நானும் நல்லா இருக்கும்னா இயேசு எனக்காக மரித்தார் என்கிறதை விசுவாசித்ததுனாலதான். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? கை வைத்து அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் மரித்ததுனால நான் பிழைத்துக் கொண்டேன். நீங்களும் நானும் பிழைத்துக் கொண்டோம் பிரியமானவர். சில காரியங்களை மாத்திரம் நம்ம வேகமா சொல்லி நாம் ஜெபிக்க இருக்கிறோம். இயேசு சிலுவையில மரித்ததுனாலே நமக்கு உண்டாகிற மிகப்பெரிய முதலாவது ஒரு பெரிய நன்மை என்னன்னா பாவ மன்னிப்பு. சொல்லுங்க. கொலோசியர் 2:13 முதல் 15. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 13 முதல் 15 வரும். உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விசேதனம் இல்லாமையினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களையும் அவரோடு கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். சொல்லுங்க, சிலுவையிலே வெற்றி சிறந்தார். இயேசு சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அவர் மரித்தது சிலுவையில தோல்வி அல்ல. அவர் இவ்வளவு பாடுகளை, வேதனைகளை, அவமானங்களை சகித்து கொண்டிருந்த அந்த நேரத்தில் தான் துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாய் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். நமக்கு விரோதமாக இருந்த எல்லா கையெழுத்தையும் குலைத்து அதை நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து. அல்லேலூயா சொல்லுங்களேன். அதனால தாங்க அக்கிரமங்களை எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து இயேசு சிலுவையில மரித்ததுனால நீங்களும் நானும் பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ளுகிறோம். எத்தனை பேர் இயேசு என் பாவத்தெல்லாம் மன்னிச்சிருக்கிறார், அவருடைய இரத்தத்தால் நான் கழுவப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிற நிச்சயத்தை உடையவர்களாக இருக்கிறீங்க? அவங்க மாத்திரம் கை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். அல்லேலூயா. நல்லதான் உயர்த்துங்களா? இயேசு பரிதாபமா சொல்றீங்களே. அல்லேலூயா, ஆமென். எவ்வளவு பெரிய விஷயங்க. இயேசுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரித்து இருக்கிறது. நான் சமீபத்தில் ஒரு சகோதரனை சந்தித்த போதுதான், நாங்க ரெண்டு டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்னா படிச்சோம், ஒன்னா வேலை பார்த்தோம். இயேசு ஏற்றுக்கொண்டோம். அவன் பெண்மாட்டத்தில் போயிட்டான், இயேசு விட்டான். பாவ வாழ்க்கைக்குள்ள போயிட்டான், விக்கிரங்கள் பின்னாடி போயிட்டான். நான் இயேசுவை பிடிச்சுக்கிட்டேன். ரெண்டு பேர் வாழ்க்கையை கொஞ்சம் வருஷங்கள் கழிச்சு பார்த்தா அவன் வாழ்க்கை பரிதாபமா இருக்கு. அவன் தற்கொலை பண்ணி சாகிறதுக்கு போயிட்டான். நான் யோசிச்சு பார்த்தேன், நம்ம இன்னைக்கு நல்லா இருக்கிறதுக்கு ஒரே காரணம் நமக்கு கிடைத்த பாவ மன்னிப்பு. ரெண்டு பேரும் பாவம் செஞ்சவங்க தான், ஆனா பாவ மன்னிப்பை பெற்றது வாழ்க்கையில மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வந்திருக்கிறது.
எல்லா ஆசீர்வாதத்துக்கும் முதல்ல ஒரு மனுஷன் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும். ஆமென். ஆண்டவர் முதல்ல ஒரு மனுஷனுக்கு தர்ற ஆசீர்வாதமே பாவ மன்னிப்பு நிச்சயம்தான். குற்றமற்ற மனசாட்சியை தருகிறார். அல்லேலூயா. எபிரேயர் 9:14 இதை நம்ம வாசிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜீவனுள்ள நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சி செத்த கிரியைகளை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். கிறிஸ்துவினுடைய இரத்தம் எப்படிப்பட்ட இரத்தமா? நித்திய ஆவினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளை சுத்திகரிக்கிறது எவ்வளவு நிச்சயம். நம்ம மனசாட்சி சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் அந்த சுத்த மனசாட்சியை பெற்றிருக்கீங்க? ஆமென். நல்ல கை வைத்து அல்லேலூயா. இன்னும் சிலருக்கு குறுகுறுன்னு இருக்குன்னா இன்னும் சுத்திகரிக்கப்படலைன்னு அர்த்தம். அதை நம்ம கடைசியா பார்ப்போம். இயேசுவின் ரத்தம் மனசாட்சியை சுத்திகரிக்கிறது. மனசாட்சியை சுத்திகரிக்கிறது. அதனாலதான் நம்ம இயேசுவுக்கு ஊழியம் செய்வோம். மற்றபடி இந்த இடத்துல நின்று அவரை பிரசங்கம் பண்றதுக்கெல்லாம் எனக்கு எந்த தகுதியும் இல்லைன்னு எனக்கு தெரியும். அவருடைய ரத்தம் உங்களையும் என்னையும் தகுதிப்படுத்த வல்லமை உள்ளதாமே. அல்லேலூயா. அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கு. அவரிடத்தில் கிட்டி சேரும் ஸ்லாக்கியத்தை நாம் பெற்று இருக்கிறோம். ஏசாயா 53 4 முதல் 6 வரை வாசிக்கலாம். ஏசாயா 53 4 முதல் 6. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மிருதலை நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களை நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அல்லேலூயா. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை. ஆக்கினை என்றால் தண்டனை. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்றதுக்காக இயேசு தண்டிக்கப்பட்டார். எத்தனை பேர் நல்ல சமாதானமா இருக்கீங்க? கிறிஸ்தவ வாழ்க்கை ரொம்ப சமாதானம் உள்ளது. அல்லேலூயா. நம்ம மனதில் ஒரு சமாதானம், நம்முடைய குடும்பத்தில் ஒரு சமாதானம், நம்முடைய வேலை ஸ்தலத்தில் ஒரு சமாதானம். ஏன்னா இயேசு சொன்னார், சமாதானத்தை வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். ஆண்டவர் நமக்கு நல்ல சமாதானத்தை தந்திருக்கிறார். ஒரு மனிதன் ஒழுங்கா இயேசுவை பின்பற்றினா அவன் வீட்டில் சண்டே வராதுங்க. அவன் வீட்டில் சண்டே வராது. சண்டை வருதுன்னா இங்கே கோளாறு இருக்குன்னு அர்த்தம். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழ கடவர். நமக்கு சமாதானத்தை தருவதற்காக இயேசு தண்டிக்கப்பட்ட. ஏன்னா துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று என் தேவன் சொல்லுகிறார். நம்ம வாழ்க்கையில பாவம் நம்முடைய சமாதானத்தை கெடுத்து போட்டது, நிம்மதியை கெடுத்து போட்டது, தூக்கம் வராத இரவுகள். ஆனால் அவர் நமக்காக மரித்ததினால நல்ல சமாதானம், குடும்பத்துல சமாதானம், வேலை ஸ்தலத்துல சமாதானம், அவருடைய தழும்புகளால் குணமாகும். பாருங்க, ஆவிக்குரிய சுகத்தையும் ஆண்டவர் தருகிறார், சரீர சுகத்தையும் ஆண்டவர் தருகிறார். நான் 14 வருஷம் ஹார்ட் பேஷண்டா இருந்தேங்க. 14 years. 12 வயசுல இருந்து 24 வயசு 26 வயசு வரைக்கும் திருநெல்வேலியில நான் போகாத ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் கிடையாது. கேரளாவில் சித்திரை திருநாளில் வச்சிருந்தாங்க, ஜிஹெச்ல வச்சு எங்கெல்லாம எங்க அம்மா 12 வயசுல இருந்து என்னை தூக்கிட்டே போவாங்க. ஒரு வருஷம் என்னோட படிப்பு போச்சு. இருதய பலவீனத்தினால நான் அவ்வளவு வேதனைப்பட்டேன். ஒரு வாளி தண்ணி தூக்க கூடாதுட்டாங்க, சைக்கிள் ஓட்ட கூடாதுட்டாங்க. நான் நினைச்சேன் நம்ம லைஃப் அவ்வளவுதான். ஆனால்
ஒரே நாள்ல இயேசு சுகமாக்கினார். அல்லேலூயா. எத்தனையோ வியாதியஸ்தர்களை இயேசு சுகமாக்கினதை நான் பார்த்துருக்கிறேன். இயேசு எனக்கு சுகம் தந்தது போல உங்களில் சுகம் பெற்றவர் எத்தனை பேர் இருக்கீங்க? அவங்க மாத்திரம் கை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அவர் சுகம் தரும் தேவனாய் இருக்கிறார். அவர் நம்முடைய ஆத்மாவை குணமாக்குகிறார், சரீரத்தை குணமாக்குகிறார். தெய்வீக சுகத்தை ஆண்டவர் தருகிறார். குணமாக்க முடியாத வியாதிகளை எல்லாம் இயேசு குணமாக்குகிறார். அல்லேலூயா, ஆமென். யோவான் 20:31, யோவான் 3:16 இதன்படி இயேசு சிலுவையில் மரித்ததுனால தான் நீங்களும் நானும் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். இல்லைன்னா அதுக்கான வாய்ப்பே இல்லை. யோவான் 20:31 வாசிக்கலாம். குமாரனாகிய இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாக விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகும். இயேசு மாத்திரம் சிலுவையில் மரிக்கலைன்னா நீங்களும் நானும் பரலோகத்துக்கு போறதுக்கு எந்த வழியுமே இல்லையே. இயேசு மரித்ததினால் நாம் பரலோக வாழ்வை பெற்றுக் கொள்ளுகிறோம், நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளுகிறோம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படி அவரை தந்தல் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். கலாத்தியர் 3:13-14 சொல்லுது, இயேசு ஏன் சிலுவை மரத்திலே தூக்கப்பட்டார் என்பதற்கான மிக முக்கியமான காரணத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதுகிறார். வாசிக்கலாம். கலாத்தியர் 3:13-14. ஆகையால் உங்கள் மீட்டம் நான் அனுபவிக்கிற போத்திரங்களினால் நீங்கள் சோர்ந்து போகாதிருக்க வேண்டிக் கொள்கிறேன். அவைகள் உங்களுக்கு மகிமையாய் இருக்கிறது. இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமகாரணராகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு நீங்கள் அவருடைய ஆவியினால். கலாத்தியர் 3:13. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 3 காரியங்கள் இதுல பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார். மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். நீங்களும் நானும் சாபத்திற்குட்பட்டு இருந்தோம். நம்ம மேல சாபம் இருந்த பாவம் சாபமாக நம்மை பின்தொடர்ந்து இயேசு சிலுவையில நம்முடைய பாவத்தை மட்டுமல்ல சாபத்தையும் சுமந்தார். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில சாபம் பொல்லாதுங்க. வாழ விட சாபம் பொல்லாது. சாபத்தை நம்ம சாதாரண எடுக்க முடியாது. மனுஷன் போடுற சாபமே பழிக்குதுங்க. சில பெரியவங்க பிள்ளைகளை சபிச்சிருவாங்க, ஆசிரியர்கள் மாணவர்களை சபிச்சிருவாங்க, போதகர்கள் சில பேரை சபிச்சுட்டா அவ்வளவுதான். சாபம் இன்றைக்கும் பழிக்குது. பாவம் அது சாபமாக மாறுகிறது. ஆனால் இயேசு எல்லா சாபத்தையும் சுமந்துட்டார். சொல்லுங்க, கை வைத்து, இயேசு எனக்காய் சாபமானார். சத்தமா, இயேசு என் மேல உள்ள எல்லா சாபத்தையும் சுமந்து தீர்த்து விட்டார். அல்லேலூயா. இல்லைன்னா நம்ம செஞ்ச பாவம் நம்ம தலைமுறையை பாதிக்கும், பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் பாதிக்கும். அது 4 தலைமுறையை பாதிக்குமே. ஆனால் ஆண்டவர் எனக்காக சாபமானதுனால நான் சாபத்திலிருந்து மீட்கப்பட்டிருக்கேன். 2வது அங்க சொல்லப்படுற காரியம், ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகும். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம். ஆபிரகாம கர்த்தர் சகல காரியங்களும் ஆசீர்வதித்தார்னு ஆதியாகமம் 24:1 நம்ம வாசிப்போம். சகல காரியங்கள். இயேசு சிலுவையில மரித்ததுனால
நீங்களும் நானும் எல்லா காரியத்திலும் ஆசீர்வதிக்கப்படும். எத்தனை பேர் நம்புறீங்க இந்த வசனத்தை? அல்லேலூயா. ஆமாங்க, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தோம், நமக்காக சிலுவையில தரித்திரரானார். ஒன்னும் இல்லாதவராக சிலுவையில் அவர் மரித்தார். நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. நம்புறீங்களா? அல்லேலூயா. கலாத்தியர் 3:9 நம்ம வாசிக்கிறோம், அந்தப்படி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசம் உள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படும். நீங்க யாரு சொல்லுங்க? விசுவாச மார்க்கத்தார். சொல்லுங்க. கர்த்தர் என்ன ஆசீர்வதிப்பார்? நம்புறீங்களா? அவங்களதான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மையும் உண்டாயிருக்கும். கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியவரையும் என்ன செய்றாரு? ஆசீர்வதிக்கிறார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் புறஜாதிகள் மேல வருவதற்காக அவர் சிலுவை மரத்திலே அவர் தூக்கப்பட்டார். நீங்க பாருங்க, நான் வட இந்தியாவில் மிஷினரியா இருந்தவன். வட இந்தியாவுக்கும் தென்னிந்தியாவுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? தென்னிந்தியா ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு, தமிழ்நாடு கேரளா ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு. எதனால தெரியுமா? சிலுவையின் நற்செய்தி இந்த பகுதியில் வந்ததுனால, அதை ஏற்றுக்கொண்டதுனால. ஒரே காரணம். வட இந்தியா போங்க, டெல்லியில இருந்து எல்லா மாநிலங்களுக்கு நான் போயிருக்கேன். போங்க, அங்க போய் பாருங்க, தமிழ்நாட்டையும் கேரளாவையும் பாருங்க. அங்குள்ள ரயில்வே ஸ்டேஷனை பாருங்க, பஸ் ஸ்டாண்டை பாருங்க, வீடுகளை பாருங்க, ஹோட்டல்களை பாருங்க, தொழிற்சாலைகளை பாருங்க, எல்லாத்தையும் பாருங்க. தமிழ்நாட்டையும் கேரளாவையும் பாருங்க. நீங்களும் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேன். எத்தனை பேர் இதை அனுபவிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆமா, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நற்செய்தி கிறிஸ்துவின் மரணம் உயிர்த்தெழுதல் நம்மை ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக மாற்றி இருக்கிறது. பொருளாதார செழிப்பை கொடுத்திருக்கிறது, நல்ல அறிவை கல்வியை கொடுத்திருக்கிறது. மூன்றாவது அதில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. எப்படி ஆயிற்று? சிலுவையிலே மரித்தார். பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இயேசு சிலுவையிலே மரித்தார். பரிசுத்த ஆவியானுடைய வரங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இயேசு சிலுவையிலே மரித்தார். எத்தனை பேர் பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கீங்க? அவங்க மாத்திரம் கை வைத்தவர்கள் இல்லையா? அல்ல, பரிசுத்த ஆவி பெறாதவங்களும் இருக்கீங்களா? கவனிங்க, ஆண்டவர் உங்களுக்கு பரிசுத்த ஆவியை தருவார். சிலுவையை தியானிக்க தியானிக்க நமக்குள்ள மனம் திரும்புதல் உண்டாகும். நம்முடைய இருதயம் குத்தப்பட்டு பாவ உணர்வடைந்து, ஐயோ என் பாவத்திற்காக அல்லவா அவர் மரித்தார், ரட்சிக்கப்பட நான் என்ன செய்ய வேண்டும் என்கிற ஒரு கேள்வி நமக்குள் வரும். பாவத்தை குறித்து மனமருந்துவோம், அழுவோம், கண்ணீர் விடுவோம். அடுத்து பாருங்க, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும். சிலுவையை பற்றிய தியானம் ஆசீர்வாதத்தையும் பரிசுத்த ஆவியையும் நம்ம வாழ்க்கையில கொண்டு வரும். சாபத்தில் இருந்த விடுதலையை கொண்டு வரும். நான் பீகார்ல பாலியல் தொழிலாளிகள் மத்தியில ஊழியம் பண்ணேன். 9 வருஷம் நான் பீகார்ல இருந்தேன். இங்க ஒரு தம்பி தேவராஜா வந்திருந்தார், இருக்கார். அவர் பீகார்ல இருந்து வந்திருக்கிறார். நான் ஊழியம் செஞ்ச அதே கருவந்தியா அதில் தான் பைபிள் காலேஜ் படிச்சிருக்கிறார். நடந்தது உண்மையா இல்லையான்னு நீங்க அவர்கிட்ட கேட்டுக்கலாம். ஆண்டவர் என்ன விபச்சாரிகள் மத்தியில் ஊழியம் செய்ய அனுப்பினார். பாலியல் தொழிலாளருடைய பிள்ளைகள் 750 பிள்ளைகள் எடுத்து வளர்த்தோம். நான் ஜெம்ஸ்ல மிஷனரியா இருந்தேன். 2009 வருஷம் ஏப்ரல் மாசம் 10ஆம் தேதி குட் ஃப்ரைடே இதே போல இயேசுவின் பாடு மரணங்களை சொல்லி சொல்லி சபையில ஆராதனை நடத்தி கொண்டிருந்தேன். நான் தான் ஆராதனை, நான் தான் பிரசங்கம். ஜனங்கள் எல்லாம் போயிட்டாங்க.
ஆனா அந்த பாலியல் தொழிலாளியுடைய பிள்ளைங்க சிலர் அந்த கிறிஸ்துவின் மரணத்தை, அந்த இரத்தத்தின் புண்ணியங்களை, பாடுகளை கேள்விப்பட்ட போது அவங்க சாப்பிட போகல. எல்லாம் வாலிப பிள்ளைங்க சாப்பிட போகல. அங்கிள், நாங்க ஜெபம் பண்றோம், எங்களுக்கு பரிசுத்தாய் வேணும் அப்படின்னாங்க. இயேசு நாம பரிசுத்தாய் பெறுவதற்காக தான் சிலுவையில் மரித்தார்னு சொன்னீங்கல்ல, எங்களுக்கு வேணும். நான் சொன்னேன், அது பரவு, நீ பெற்றுக்கொள்ளலாம், போய் சாப்பிடு போ. இல்லை, எங்களுக்கு வேணும். அந்த பிள்ளைகள்ல அநேகர் HIV-யால பாதிக்கப்பட்டிருந்தாங்க, ஹெப்படைட்டிஸ் B-யால பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அவங்க தான் யாருக்காக ஜெபம் பண்றாங்க? விபச்சாரிங்க பிள்ளைங்க பரிசுத்த ஆவிக்காக ஜெபம் பண்றாங்க. அந்த நாள்ல தேவன் 25 பேருக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்தார். 20 பேர் இயேசுவை தரிசித்தார்கள். 20 பேர். இன்னைக்கு எல்லாம் இருக்கிறாங்க. நிறைய பேர் நீங்க ஊழியர்களாக, ஊழியக்காரிகளாக இருக்கிறாங்க. பாலியல் தொழிலாளருடைய பிள்ளைகள் அப்பா யாருன்னே தெரியாது, பார்த்ததே இல்லை. ஆனா ஏசப்பாவை பார்த்தாங்க. ஏசப்பா அவங்கள சந்தித்தார், பரலோக தரிசனங்களை கொடுத்தார். அன்னைக்கு வந்து அத்தனை பேருக்கும் HIV, ஹெப்படைட்டிஸ் B சுகமடைந்தது. அசின் ஜெயக்குமார் அநேக மீட்டிங்கில் சொல்லுவாங்கல்ல, 2009 ஏப்ரல் 10ஆம் தேதி குட் ஃப்ரைடே அன்னைக்கு அதை கர்த்தர் செய்தார். உங்களுக்கும் ஆண்டவர் பரிசுத்த ஆவியை தருவார். உங்கள் வியாதியை ஆண்டவர் குணமாக்குவார். பாவ மன்னிப்பை தருவார். பரிசுத்த வாழ்க்கை தருவார். பாருங்க, இயேசுவின் சிலுவை மரணம் எங்கெல்லாம் போதிக்கப்படுதோ அங்கெல்லாம் அற்புதம் நடக்குங்க, அதிசயம் நடக்கும். அதே கலாத்தியர் 3:5 நம்ம வாசிக்கிறோம். கலாத்தியர் 3:5 வாசிங்க. அன்றியும் உங்களுக்கு ஆவியை அளித்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர் அதை நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலேயோ விசுவாச கேள்வியினாலேயோ எதனாலே செய்கிறார்? அற்புதங்களை நடப்பிக்கிறவர் எதனால செய்கிறார்? விசுவாசத்தினால தான் செய்கிறார். அல்லேலூயா. ஆவியை அழித்து அற்புதங்களை நடப்பிக்கிறவர். கவனி, எங்கெல்லாம் இயேசு பிரசங்கிக்கப்படுகிறாரோ, அவருடைய சிலுவை உயர்த்தப்படுகிறதோ, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு பிரசங்கிக்கப்படுகிறாரோ, அங்கெல்லாம் அற்புதம் நடக்கும். பேய் ஓடும். வேற வழியே கிடையாது. பேய்க்கு இருக்க முடியாது. ஏன்னா அவனுக்கு தெரியும், அவன் தோத்து போன இடம் சிலுவையில். எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுகிறதோ, பிலிப்பு போய் பிரசங்கம் பண்றான் சமாரியா பட்டணத்துல. என்ன நடந்தது? அநேக அசுத்தாவிகள் மிகுந்த சத்தத்தோடு புறப்பட்டு போச்சு. சப்பானிகளும் திமிர்வாதக்காரன் குணமாக்கப்பட்டார். இந்த நாட்கள், இந்த 40 நாட்களுக்குள்ள பாருங்க, அநேக அற்புதங்களை நீங்க அனுபவிப்பீங்க. நம்புறவங்க மாத்திரம் கை வைத்து நல்லா அல்லேலூயா. நீங்க நினைச்சு பார்க்காத அற்புதங்களை ஆண்டவர் செய்வார். உங்க புத்தி கேட்டாத அற்புதங்களை செய்வாருங்க. நீங்க சொப்பனத்துல கூட யோசிச்சிருக்க மாட்டீங்க. அதெல்லாம் கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். எங்கெல்லாம் கிறிஸ்துவின் சிலுவை உயர்த்தப்படுகிறதோ, அவருடைய இரத்தத்தின் புண்ணியங்கள் அங்கெல்லாம் அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். பரிசுத்தாவின் இறங்குவார். நோயும் பேயும் ஓடும், சாபம் முறிக்கப்படும், பாவங்கள் கழுவப்படும், ஜனங்கள் மறுபடியும் பிறப்பார்கள், புதிய வாழ்க்கைக்குள்ளே வருவார்கள். தடுக்கவே முடியாது. அல்லேலூயா. கடைசியா ஒரு காரியம், இந்த இயேசுவை நீங்கள் நானும் மீண்டும் சிலுவையில் அறைந்து விடக்கூடாது. சிலுவையில் அறைந்து விடக்கூடாது. எபிரேயர் 6:4 முதல் 6 வரை வாசிக்கும் போது, மறுதலித்து போனவர்கள், இதெல்லாம் தெரிஞ்ச திரும்பவும் துணிகரமாய் பாவத்திலே வாழ்கிறவர்கள், தேவனுடைய குமாரனை சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் அவர்களை புதுப்பிக்கிறது கூடாத காரியம் வாசிக்க. எல்லாம் தெரிஞ்சு மறுபடியும் செஞ்சா இயேசுவை மீண்டும் சிலுவையில் அறைவதற்கு சமம். நீங்களும் நானும் இயேசுவுக்காக வாழணும். ஆமென் சொல்லுங்களேன். அதுக்காக தான் இயேசு நமக்காக சிலுவையிலே மரித்தார். 2 கொரிந்தியர் 5:15 வாசித்து எல்லாரும் எழுந்து நிற்போம். வாசிக்கலாம். எல்லாரும் சேர்ந்து வாசித்தா நல்லா இருக்கும். மைக்கில் சத்தமா வாசிங்க. 2 கொரிந்தியர் 5:15.
பிழைத்திருக்கிறவர்கள் அதாவது உயிரோடு இருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கு என்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்று நிதானிக்கிறோம். தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்று நிதானிக்கிறோம். கவனிங்க, பிழைத்திருக்கும். இனி நாம நமக்காக வாழாம நமக்காக மரித்த இயேசுவுக்காக வாழணும். அதுதான் ஆண்டவருடைய விருப்பம். பிழைத்திருக்கிறவர்கள் தங்களுக்கென்று பிழைத்திராம், தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்து. எத்தனை பேர் இயேசுவுக்காக நான் வாழ்வேன்னு சொல்றீங்க? அவங்க மாத்திரம் எழுந்து நிற்கலாம். நான் இனி எனக்காக அல்ல, எனக்காக மரித்து உயிர் தெழுந்த என் ஆண்டவருக்காகவே வாழ்வேன். வேதம் அப்படித்தான் சொல்லு. பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராம், தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும். அவர் எல்லாருக்காக மரித்தார். நீங்கள் இயேசுவுக்காக வாழும்போது அவங்க வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில் வருவார். உங்கள் வாழ்க்கையில் உள்ள எல்லா சாபங்களும் நீங்கும், எல்லா நோய்களும் நீங்கும், எல்லா பேய்களும் வரும். அப்படிப்பட்டவங்க மாத்திரம் எழுந்து நிற்கலாமா? நான் இனி இயேசுவுக்காக வாழ்வேன், எனக்காக மரித்தேன், எனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டேன், எனக்காக இந்த அளவு அந்த கேடு அடைந்தேன், அவருக்காக நான் வாழ்வேன். நாம் பாவத்துக்கு மரித்து நீதிக்கென்று பிழைத்திட அவர் தாமே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். பாவ இச்சைகளை நிறைவேற்ற வாழ வேண்டாம், அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிக்க வாழ வேண்டாம். இனி என் வாழ்க்கையில நான் அவருக்காக வாழ்வேன். இயேசுவின் ரத்தத்தின் புண்ணியங்களை நான் மற்றவர்களுக்கு அறிவிப்பேன். அதுக்காக கல்யாணம் கட்ட வேண்டாம்னு சொல்லல, வேலைக்கு போக வேண்டாம்னு சொல்லல. ஆனா வாழ்வின் நோக்கம் இயேசுவுக்காய் வாழ்வதா இருக்கட்டும். ஹல்லேலூயா. ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் ரட்சகரே உன்னத பலியாக ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் ரட்சகரே உன்னத பலியாக எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கினீ, எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கினீ, நோக்கி பார்த்ததினா பிழைத்து கொண்டோமையா, நோக்கி பார்த்ததினா பிழைத்து கொண்டோம், ஒப்பு கொடுத்தீரையா உம்மை எனக்காக. நித்திய ஜீவன் பெற நீதிமானாய் மாற சத்தம் உயர்த்தி ஜீசஸ் ஜீவன் தரும் கனியா சிலுவையில் தொங்கினீ,
ரட்சகரே உன்னத பலியாக சுத்திகரித்தீரே சொந்த ஜனமாக உடைய இரத்தத்தால் என்னை சுத்திகரித்தீரே ஆண்டவரே. உள்ளத்தில் வந்தீரையா, உமக்காய் வந்தீர். உள்ளத்தில் வந்தீரையா, உமக்காய் வாழ்ந்தீர. உள்ளத்தில் வந்தீரையா, உமக்காய் வாழ்ந்தீர. உணர்ந்து பாடுவோம். உலகின் ரட்சகரே பாவத்திற்கு மரித்து பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைத்திட பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைத்திட உம் திருவுடலிலே என் பாவம் சுமந்தீரையா. உணர்ந்து பாடுவோமா? உம் திரு என் பாவம் சுமந்தீரையா. ஜீசஸ் ஒப்பு கொடுத்தீரையா. ஒப்பு கொடுத்தீரையா, ஒப்பு கொடுத்தீரையா. எல்லாரும் சிலுவையில் அறையப்பட்ட ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். அலகெல்லாம் சிதைக்கப்பட்டவராக, அந்த கேடு அடைந்தவராக, நொறுக்கப்பட்டவராக, சத்தமிடாதிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியாக, ஹல்லேலூயா, அவமானத்தை எண்ணாமல் சிலுவை சகித்து இன்றைக்கு சிங்காசனத்தில் விட்டிருக்கிற அந்த ஆண்டவரை இன்னும் யாராவது உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால், ஆண்டவரை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், இயேசுவுக்கு என் வாழ்க்கையை கொடுக்கிறேன், நான் இனி இயேசுவுக்காக வாழ்வேன், இயேசுடைய இரத்தம் என்னையும் கழுவட்டும் என்று சொல்லுகிறவர்கள் இருந்தால் உங்கள் வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவருக்கு அர்ப்பணித்து, ஆண்டவரே என் வாழ்க்கையில வாங்க ஆண்டவரே, நான் இனி உமக்காக வாழ்வேன், என்னுடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே கழுவி உம்முடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொள்ளோ. நீர் எனக்காய் சாபமானீரே, என் மேல உள்ள சாபங்கள் எல்லாம் நீங்கட்டும். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறாதவங்க இருந்தா கேளுங்க, எனக்கு பரிசுத்தாவியை இப்போ 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 வேணும் ஆண்டவர், கேளுங்க. நம்முடைய இரத்தத்தால கழுவி நம்முடைய ஆவியினால நிரப்புங்கப்பா. கொர்நேலி வீட்டுல வசனத்தை கேட்ட யாவர் மேலும் ஆவியானவர் இறங்கினது போல உங்க மேல அவர் இறங்கி கொண்டிருக்கிறார், உங்க உள்ளத்துக்குள்ள அவர் இறங்கி கொண்டிருக்கிறார், அக்கினியா இறங்கி கொண்டிருக்கிறார், வரங்களோடு வல்லமையோடு கனிகளோடு. ஜீவ தண்ணீராக என்னிடத்தில் விசுவாசம் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு வரும், ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு வரும். வாக்கு மாறாத இயேசுவின் வார்த்தை ஜீவ தண்ணீர் உள்ள நதிகளாக,
ஜீவ தண்ணீர் உள்ள நதிகளாக ஆவியானவர் உங்களுக்குள்ளே பொங்கி வருவார். அந்நிய பாஷைகள், தீர்க்க தரிசனங்கள், சுகமளிக்கிற வரங்கள், அற்புதங்களை செய்கிற சக்தி, வியாக்கியான வரங்களை ஊற்றுகிறார். ஆவிகளை பகுத்தறிகிற வரங்களை தருகிறார். ஞானத்தை போதிக்கும் வசனமாகிய வரம், அறிவை உணர்த்தும் வசனமாகிய வரம், அந்நிய பாஷைகளை தருகிறார், தீர்க்க தரிசனங்களை தருகிறார். தேவன் பொய் உரையாத தேவன். வரங்களை பெற்றுக் கொள்ளும்படி சிலுவையிலே மரித்தவர் அல்லவா, துரோகிகளான மனுஷருக்காக. உங்க வாழ்க்கையை மாற்றுகிறார். கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கிற ஓ ஜீசஸ். மங்கி எரிய திரிய அணையாதவர் வாழ்க்கையில வந்திருக்கிறார். நீ மங்கி எறிந்து கொண்டிருக்கிறாய். வாழ்க்கையில் இன்றைக்கு ஒரு அக்கினி பற்றி பிடிக்கிறது. யோவான் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தது போல, மகனே மகளே, நீ எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் கர்த்தர் உன்னை மாற்றிக் கொண்டிருக்கிறார். உன் துக்க நாட்கள் முடிந்து போ. இனி தீங்கை காணாதிருப்பாய். இயேசுவின் நாமத்தில் அறிவிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் அறிவிக்கிறேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அவர் உன் சாபத்தை எல்லாம் சுமந்து தீர்த்து விட்டார். இனி ஒரு சாபமும் வாழ்க்கையில் இருக்காது. அக்கினியாய் இறங்கிடுவே. அக்கினி நாவாக அமர்ந்திடும். பெருங்காற்றாக வீசிடும். ஜீவ நதியாக பாய்ந்திடுவே. Holy Ghost, கர்த்தரை ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கே விடுதலை உண்டு, விடுதலை உண்டு, விடுதலை உண்டு. கதுரபல துடப கபதுடபல உரப கபரப ஷகமகல ரிபரபல துடபல ஷகமகல கதுரபல